போறேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து அடித்தட்டுல வந்து இட்லி எங்க அப்பாக்காக நான் வைக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் வச்சிருக்கேன். அண்ட் புட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது பாருங்க, ஜஸ்ட் தொன்னை நம்ம வீட்டில் இப்போ பிரசாதம் கொடுக்கறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா, அந்த தொன்னையிலேயே வச்சிருக்கேன். இதுல நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், அழகா வரும். அந்த ஒரு அப்படியே கப்பு போல அழகா சூப்பரா வரும். நம்ம உதிரி புட்டா சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தொன்னை இன்கேஸ் யார் வீட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் புட்டு கண்டிப்பா தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தேங்காய் சிரட்டையிலையும் நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் 2 மெத்தடா காட்டுறேன். கீழே எப்பவும் போல நம்ம குழா புட்டுலாம் எப்படி ஃபில் பண்ணுவோமோ தேங்காய் அண்ட் மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு இதை போட்டு இது வந்து அழகா இதுல சீட் ஆகும். ஸோ நாலுமே நான் வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பேலன்சிங் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, பக்காவா பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப இது வந்து டைட்டா அழுத்தக்கூடாது, கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மாவு. இது வெந்த பிறகு அழகா நீங்க கொட்டினீங்கன்னா அழகா கிண்ணம் போலயே இருக்கும். இப்ப நான் இது வந்து ஒரு மேக்சிமம் இட்லியும் ரெண்டுமே வேகிற டைம் தான் புட்டும் ஆகும். பாருங்க, நான் நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா தலபுலன்னு கொதிச்சு இருக்கணும். அப்பதான் வந்து எப்பவுமே இட்லியும் புட்டும் செய்யும் போது தண்ணி நல்லா கொதிச்சு இருந்து அதுக்கு மேல நம்ம வைக்கிறச்ச புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இட்லியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தில் வந்து கடலைக்கறிக்கு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இது எப்படி ஃபினிஷ் ஆனோடனே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. இப்போ அழகா இப்போ கொட்டாங்குச்சிலேருந்து நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்க, அழகா வந்துடும். இப்போ நமக்கு அப்படியே சூப்பரா ஒரு ஷேப் கிடைச்சிடுச்சு. அதே மாதிரி தொன்னையில இருக்கிறதையும் பாருங்க, அழகா வந்துடும். நான் 2 தொன்னை வச்சிருக்கேன், அப்படிதான் வைக்கணும். ஒன்று வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வெந்த உடனே ஒரு மாதிரி ஆயிடும். இது ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டா உடஞ்ச மாதிரி இருக்கு. பட் கொட்டாங்குச்சியில் இருக்கிறது பாருங்க சூப்பரா அப்படியே அழகா இருக்கு. இந்த ஷேப் எதுவுமே மாறாம இருக்கு, உடையாம. நம்ம வந்து அந்த பாத்திரம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு அழகா வந்து இப்போ நான் கடலைக்கறி தான் நான் வைக்க போறேன். இதுக்கு மேல ஊத்தி அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட குழா புட்டுக்கு இந்த புட்டு செய்யற குழல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னா நீங்க வந்து தேன், வாழைப்பழம், சக்கரை அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்க வீட்டுல இப்படி சாப்பிட்றதா விரும்புவாங்க. அதனால நான் வந்து கடலைக்கறி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் வந்திருக்கு, ஷேப் வந்து அழகா வந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.